திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. காசாவில் இஸ்ரேலின் குண்டு மழையால் இடிந்து விழுந்த கட்டடங்கள். உயிருக்கு அஞ்சி வாகனங்களில் தப்பிச் செல்லும் மக்கள். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பீகாரின் அடையாளத்திற்கே அச்சுறுத்தல்களாக உள்ளன. பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பஞ்சாபில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் ராகுல் காந்தி. விவசாயிகள் பொதுமக்களை சந்தித்து குறைகளையும் கேட்டறிந்தார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு முழுமையாக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சட்டத்தின் சில அம்சங்களுக்கு மட்டும் தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. அன்பு கரங்கள் திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அண்ணா நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் உறுதிமொழி ஏற்பு. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என்றால் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புகழாரம். குடும்ப ஆட்சியிடமிருந்து தமிழகத்தை மீட்டு அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்க உறுதி ஏற்பதாகவும் பதிவு. மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் வழியை பின்பற்ற அறிவுரை வழங்கிய செங்கோட்டையன். அதிமுக ஒன்றிணைந்தால்தான் 2026 மீண்டும் ஆட்சியமைக்க முடியும் என கருத்து. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு ஊறு ஏற்பட்டிருப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அண்ணா காட்டிய வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என சசிகலா அறிவுறுத்தல். அதிமுக ஒன்றிணைய பாஜக தயவு தேவையா என்ற கேள்விக்கும் பதில். ஆயிரத்து 1967 அண்ணா ஏற்படுத்தியது போன்ற அரசியல் மாற்றத்தை வரும் தேர்தலில் நிகழ்த்தி காட்ட உறுதியேற்பதாக தவிக தலைவர் விஜய் பதிவு. இரட்டை வேடம் போடாத தலைவர் அண்ணா என்றும் புகழஞ்சலி. அன்புமணி தலைமையில்தான் பாமக உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டார் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாது. தேர்தல் ஆணையம்
அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ராமர் இருக்குமிடம்தான் அயோத்தி என்பது போல ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாமக. ரத்தம் சிந்தி கட்சியை ராமதாஸ் உருவாக்கி உள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார் மல்லை சத்யா. கட்சியா அமைப்பா என்பது குறித்து நவம்பர் 20ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. நவம்பர் 20ஆம் தேதி அமைப்பா அல்லது அரசியல் கட்சியா அதனுடைய பெயர் என்ன என்கின்ற அறிவிப்பை நிச்சயமாக வெளியிடுவோம் என்று சொல்லி அதற்கு முத்தாய்ப்பாக அண்ணா பிறந்த காஞ்சியில் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் இதோ எங்களுடைய வண்ணமணி கொடியை உங்கள் உற்சாகமான கரவொலிகளிடையே அறிமுகம் செய்கின்றோம். திருச்சியில் நடைபெறும் மதிமுக மாநாட்டில் வைகோ, துரை வைகோ பங்கேற்பு. பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றிக்கு உழைப்போம் என தீர்மானம். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியீடு. 75% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே தேர்வெழுத அனுமதி எனவும் அறிவிப்பு. கிராண்ட் ஸ்விஸ் தொடரை வென்றார் தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தேர்வு. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.